திண்டுக்கல் மலையடிவாரம் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு மின்தேர் பவனி நடைபெற்றது. திண்டுக்கல் மலையடிவாரத்தில் பழமை வாய்ந்த பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் கார்த்திகை 1 முதல் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். மேலும் மாலை நேரங்களில் தினந்தோறும் ஐயப்ப சுவாமிகளின் பஜனை மற்றும் இரவு ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. தொடர்ந்து சனிக்கிழமை இரவு மின்தேர் பவனியானது நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயப்பன் வீற்றிருக்க நகரின் முக்கிய வீதி வழியாக மின்தேர் பவனி நடைபெற்றது. வழி நெடுகிலும் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டுக்கல் வட்டார ஐயப்ப பக்தர்கள் சங்க தலைவர் வேல்முருகன், செயலாளர் சந்தான கிருஷ்ணம், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், குருசாமிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தனர். உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம், தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உன்னம் செய்யம். குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம். குவித்த கரங்கள் கேட்கிற வரங்கள் கொடுக்கும் அருளம்சம். உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம், தெரித்த ஒளியில் திருவிளக்காக தெய்வம் உன்னம் செய்யம். சரணம். கலியுக வரதன் காலடி சேர்ந்தால் காணும் பேரின்பம். கலியுக வரதன் காலடி சேர்ந்தால் காணும் பேரின்பம். தெளிவுறும் மனது தேரிடும் பொழுது தேய்ந்திடும் துன்பம். தெளிவுறும் மனது தேரிடும் பொழுது தேய்ந்திடும் துன்பம். மலரடி தொழுதே மனம் விட்டு அழுதே, மலரடி தொழுதேன் மனம் விட்டு அழுதேன் மணிகண்டன் சந்நிதியில்.